ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் வினோத். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு சின்ன வயசுலேயே, அதாவது 30 வயசுக்குள்ளாரையே டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் லிப்பிடிமியா, அதாவது ரத்தத்தில் கொழுப்போட அளவு அதிகமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எதனால் வருதுன்னா, ஒரு 4 முக்கியமான ரீசன்ஸ்னால தான் வருது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, அன்ஹெல்தி டயட்ரி ஹேபிட்ஸ். நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது தான் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம வெளியே சாப்பிட்ற சாப்பாட்டில் சால்ட் அண்ட் ஆயில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதில் சாப்பிட்றதுனால நமக்கு ஒபிசிட்டி வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நம்பர் 2, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். அதாவது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் இருக்கிறது. இப்படி இருந்தால் நமக்கு ஒபிசிட்டி, அதாவது குண்டாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். நம்பர் 3, ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். இந்த ஹேபிட்ஸ் வந்து நம்மளுடைய கல்லீரலையும் நுரையீரலையும் பாதிக்குது. அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த நாளங்களையும் பாதிக்குது. ஸோ இதனால வந்து ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். நம்பர் 4, கிரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் புவர் ஸ்லீப் ஹேபிட். அதாவது சரியாக தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்தாலும் நமக்கு டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 4 லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம்.